இப்படி இந்த கதையை சொன்னாள். இதை போய் சொல்லிவிடுனாள். உடனே இது ஹனுமார் நான் புறப்பட்டு போயிட்டு வரேன்னாலாம். இப்ப தேவி கண்ணும் கண்ணீருமா ஹனுமாரை பார்த்து காட்டாளாம். எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் அத மாதிரி இறக்க வந்து நிற்கிறதேனாலாம். அயஞ்ச வீர சந்தேக திஷ்டதீவ மமாக்ரதா ஏஷு ஹரிஷஸ்வர. ஒரு பெரிய மலை மாதிரி ஒரு சந்தேகம் எனக்கு இதற்கு இருக்குனாலாம் சீதை. என்னன்னு கேட்டாளாம். இந்த சமுத்திரத்தை தாண்டி வருவதற்கு 3 பேர்களால தானே உலகத்தில் முடியும். உன்னால முடியும், அப்பாவால முடியும், கருடனால முடியும். 4வது பேர் வழி எனக்கு தெரியலையே. அந்த தரித்திர குரங்கெல்லாம் என்னமா சமுத்திரத்தை தாண்டி வரும்? தௌவா நரவராத்மஜோ நரஸ்ரேஷ்டர்களான என் பிரபு ராமனும் லட்சுமணனும் எப்படி வருவாள்னு காட்டாளாம். நீ மகாவீரன் வந்துட்ட, பாக்கி குரங்கெல்லாம் தரித்திர குரங்க அது என்னவா வரும்? ராம லட்சுமணாள் எப்படி வருவாள்னு தேவி நினைச்சு காட்டாளாம். ஹனுமாரே ஹனுமார் என்ன பண்ணினான்? ரொம்ப அழகா பத சொன்னாராம். ஆமா அஷடா இருந்தா என்ன பண்ணுவான்? வாஸ்தவம் தான்மா நீங்க கேட்கறது. என்ன தவிர வர உலகத்துல ஆளே இல்லத்தான். வாஸ்தவம் தான், கவலைத்தான், உத்தர மரத்தான் முடியாது. நீங்க என்ன பண்ணுமோ பண்ணிக்குவோம். இப்படியா சொல்றது? கடைசியில இத்தனை காரியம் பண்ணிவிட்டு கீழே நடந்த காரியம் முழுக்க கெடுத்துப்படுவோன்னே. இடம் இருக்கிறது தான் அஷடு ஒரு காரியம் பண்ண ஆரம்பிச்சா நடந்ததை கெடுத்துப்படுவோன்னே. அதான் பெரிய கஷ்டம். அதனாலாம் புத்திமான் வருமுனை சொல்லிட்டு இருக்கோம். நம்ம புத்தி தான் தேவைன்னு. அது ஈஸ்வர பிரசாதத்தால் வரணும். குட்டிக்கரணம் போட்டா வருமா என்ன புத்தி? தலைகள் தொங்கினா வருமா என்ன புத்தி? வராது. அது ஈஸ்வரானுகிரகத்தினால கிடைக்கணும். அது வேற இன்னொன்னால கிடைக்காது. ஹனுமார் என்ன பண்ணினார போனார்? அம்மா நாள் மத்தா பிரத்யவர கஷ்டித் நாஸ்தி சுக்ரீவ சந்நிதோ நஹி பிரகிருஷ்டா பிரேஷ்யந்தே பிரேஷ்யந்தே ஹி இதரே ஜனா. அம்மா நாளாம் என்ன காட்டிலும் கீழ்பட்ட குரங்கு சுக்ரீவனுடைய சந்நிதியில இல்லைன்னாளாம். மத்தகா பிரத்யவர கஷ்டித் நாஸ்தி சுக்ரீவ சந்நிதோ. சுக்ரீவனுடைய சந்நிதியில முன்னிலையிலே என்ன காட்டிலும் எரிஞ்சு விட்ட குரங்கு கிடையாதுன்னாளா ஹனுமார். அதோட கூட நான் வந்த காரியத்தினாலேயே நான் சின்ன ஆளா பெரிய ஆளான்னு நீங்க தீர்மானம் பண்ணுங்கோ. நகி பிரகிருஷ்டா பிரேஷ்யந்தே பிரேஷ்யந்தே இதரே ஜன. சனிக்கிழமை இன்னைக்கு ஆபீஸ்ல இருந்து 1 மணிக்கு வந்தவன் உள்ள போய் பார்த்தா சம்சாரத்தை காணும். அடுத்த திருவிழா நம்ம வீட்டம்மா இருக்காளா இல்லையா பாத்துன்னு வைஸ்ராயை அனுப்புவான், கவர்னரையா அனுப்புவான். ஏதா ஒரு அரை டிக்கெட் பேர் தெரியாத பயில போய் பார்த்துருவாடா. நம்ம அம்மா அங்க ஏதோ வாசிட்டு இருக்கா விக்கட்டான்னு போய் அழிச்சுன்னு வாம்பள். நகி பிரகிருஷ்டா பிரேஷ்யந்தே பிரேஷ்யந்தே இதரே ஜன. யாரையாவது ஒருத்தர் அனுப்பிச்சு நம்ம அம்மா அங்க இருக்காளா பாத்துன்னு அனுப்புவாள். அது போல என்ன அனுப்பிச்சிருக்காளம்மா. அதனால நான் எவ்வளவு மட்டமான குரங்குங்கிறது நீங்க தெரிஞ்சுங்கன்னாலாம். அதுமார் பொய் சொல்லலாமா? அப்படி ஒரு கேள்வி கேட்கலாம். திருடம் காவ காக்கிற ஒரு வேலைக்காரனை உங்க எஜமான் எங்க இருக்கார் கத்தி எடுத்துன்னு வெட்ட போறேன் சொல்லுனாக்க அவன் இந்த ரூம்லாம் படுத்துட்டு இருக்காரு. ஷாவி கூட எங்க கையில இருக்கு. கேட்டு திறக்கிற ஷாவின்னு எடுத்து கொடுக்குற காவக்காரன் யோக்கியனா? எஜமான காப்பாத்தி திருடனு காட்டி கொடுக்காம இருக்கிறவங்க யோக்கியனா? அதை யோஜனை பண்ணணும். அதையும் தவிர்த்து ஹனுமார் பேசின பேச்சுல ஒரு பொடி வேற வச்சு பேசியிருக்கார். மத்த பிரத்யவர கஷ்டித் நாஸ்தி சுக்ரீவ சந்நிதோ. சுக்ரீவனுடைய முன்னிலையில என்ன காட்டிலும் கீழ்பட்ட குரங்கு கிடையாதுன்னார். சுக்ரீவனுடைய முன்னிலையில இவரை காட்டிலும் மேல்பட்ட குரங்கு இருந்தான்னா கீழ்பட்ட குரங்கு இருக்கிறதுக்கு இவர் உண்டிதான் எதிர கணக்கெல்லாம். பாக்கி குரங்கெல்லாம் பின்னாடி இருந்து கண்ணை காட்டலாம், கையசக்கலாமே தவிர்த்து எதிர கணக்கப்படாது. ஹனுமார் உண்டிதான் சுக்ரீவனுக்கு முன்னால் நிற்கலாம். மத்த பிரத்யவர கஷ்டித் நாஸ்தி சுக்ரீவ சந்நிதோ நகி பிரகிருஷ்டா பிரேஷ்யந்தே பிரேஷ்யந்தே இதரே ஜனா. தேவி என்ன நினைச்சுட்டா? அங்க இருக்கிற குரங்கெல்லாம் பெரிய பெரிய குரங்குகள் போல இருக்கு. மேலும் அந்த ரசங்காசமான வானரங்கள் அங்க இருக்குன்னு தீர்மானம் பண்ணிவிட்டாள். எல்லா குரங்குகளும் அப்படி அப்படி இருக்கும்னு நினைச்சு விட்டாள் சீதை. ஆமா, கும்பகர்ணம் வரபோது தெரியும் அந்த குரங்குகளை பத்தின்னு. லட்சக்கணக்கான குரங்குகள் கும்பகர்ணனை பார்த்துக்கிட்டு சமுத்திரத்துல விழுந்துட்டு, சில குரங்குகள் அவன் வாயிலே விழுந்துட்டு, கும்பகர்ணம் வாயிலே பயந்துகிண்டு. இந்த சமுத்திரத்துல விழுந்த குரங்கு பிழைக்கல,
ஒரு சரீரத்துக்கு கரையில போட்டா கும்பகர்ணம் வாயில விழுந்த குரங்கு பழைச்சுடுது, மூக்கு வழியா வெளியில வந்துடுது. அதெல்லாம் மூக்குன்னா மவுண்ட் ரோடு மாதிரி இருக்கு, எல்லாம் அவளியில வந்துடுது. எல்லாம் அவனை கண்டதே நடுங்கிறது. சுவாமியே இது என்ன பெரிய மகா யந்திரமா இருக்க, இது என்ன பெரிய மிஷின் வரா போல வருதேங்கிறாள். அப்புறம் இல்ல எங்க பிராதாங்கிறார் விபீஷணன். ஆகினாலே இப்படி அனுமார் இந்த காரியத்தை சாதிக்கிற மேதாவிகள் எப்படி காரியத்தை சாதிக்கணுமோ அது மாதிரி சாதிப்பாள். அதுதான் புத்தி பலம். அனுமார் ரொம்ப அழகா தேவிட்ட பேசி அவன் தேவியினுடைய மனசு அப்படியே குளிர்ந்து போயிடுது.